வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கொள்ளுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் 1 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணணும். குறைஞ்சது 7லேருந்து 8 விசிலாவது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுங்க. இது குக் ஆகிற டைம்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஸ்பைஸுக்கு வந்து 4 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், 10 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே 1 தக்காளி சின்ன சைஸ் இருந்தால் போதும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொரியாண்டர் சீட்ஸுங்க, நம்ம வரமல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி 4, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு ஒரு 10 ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. பூண்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா குக் ஆனோங்க, அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடி பண்ணும் போதே சைடில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருங்க, நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு. இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, நம்ம ஒரு ஸ்மால் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி ஆட் பண்ணாலே போதுமானது. தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா எல்லாம் ஆறுறதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரசம் எந்த பாத்திரத்தில் வைப்போமோ அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி ஜூஸியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலா, அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த மாதிரி ரெடியாக நம்ம வச்சுக்கணுங்க. ஸோ தட் கொள்ளு ப்ரெஷர் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எடுத்து அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணால் ரசம் ரெடி ஆகிடும். கொள்ளை வந்து மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாவோடு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரசப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நடுவில் ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 வரமிளகா எடுத்துக்கோங்க. இது ரெடியானதுக்கப்புறமா தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி சூடானதுக்கப்புறம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடிங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம ரசம் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ இந்த ரசம் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம மசாலா பண்ணி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் குக்கர் இப்போது ஆல்மோஸ்ட் 7 to 8 விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கணுங்க. நம்ம கையில் எடுத்து மசித்தோம்னா ஈஸியாக இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா திரும்பியும் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விடுங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொள்ளு ரெடியாக இருக்கும் இல்லைங்க, இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொள்ளு குக் பண்ணும் போது அதில் சால்ட் ஆட் பண்ணலை. ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. காரமும் அதே தான், உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக தாங்க அரைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக கொஞ்சம் மசாலா இருக்கும்ல அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் ரசத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க.
சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க சட்னிலேருந்தும் ஒரு ஸ்பூன் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ரசம் குக் பண்ண வச்சிடலாம். ஸோ இதுவும் எல்லா ரசம் மாதிரி தாங்க, ரொம்ப வந்து பாயில் ஆகணும்னு இல்லை, லைட்டாக அந்த ஃபோம் சைட்லலாம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு ரசம், கொள்ளு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க. சுட சுட ரைஸ் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கூடவே இந்த சட்னியும் போட்டு நீங்கள் அப்பளத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ரசம் சாப்பிடும் போதுங்க இந்த சட்னி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட ரசத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் வந்து இந்த ரசத்தில் டிப் பண்ணி ஊற வச்சு அப்படியும் சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சட்னி செய்ய டைம் இல்லை அப்படின்னா கொல்லை வேக வச்சு அது சுண்டல் மாதிரி பிரட்டிடலாங்க. அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சிடலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் கம்மிங் வீக்ஸில் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.